வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். முதியோர் பென்ஷன் தொகை 750 ரூபாயாக உயர்வு பிப்ரவரி மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அறிவிப்பு. பாரதிய ஜனதா பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட 70 பேர் கைது. டாக்டர்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாக்க சட்டம். துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் இந்திய மருத்துவ கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் முதியோர் தொகை 750 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கந்தசாமி அறிவித்துள்ளார். இந்த தொகை பிப்ரவரி மாதம் முதல் அமலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாத உதவித்தொகையாக இதுவரை 600 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த உதவித்தொகையை உயர்த்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்கு அறையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதியோர் பென்ஷன் தொகையை 750 ரூபாயாக உயர்த்துவது என்றும் இந்த தொகையை பிப்ரவரி மாதம் முதல் வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டது. இது குறித்து அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், புதுவையில் முதியோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என 1,30,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகையினால் அரசுக்கு மாதம் 23.5 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றார். உழவர்கரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி லாஸ்பேட்டை நிலையத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநில செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் கட்சியினர் லாஸ்பேட்டையில் இருந்து ஊர்வலமாக காவல் நிலையம் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தினர். ஆனால் மறியலை கைவிட பாரதிய ஜனதா கட்சியினர் மறுத்துவிட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் டாக்டர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய மருத்துவ கூட்டமைப்பின் புதுவை கிளை தலைவர் மோகன்குமார், பொதுச் செயலாளர் உத்ராபதி ஆகியோர் தலைமையில் உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை இன்று சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஊழியர்களின் பாதுகாப்புக்கான சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அண்மை காலமாக மருத்துவமனைக்குள் நுழைந்து மருத்துவர்களை தாக்கும் செயல்கள் நடைபெறுவதால் தமிழகம், ஆந்திரம், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது போன்று மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை புதுவையிலும் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். உலக திருக்குறள் மையம் சார்பில் நடத்தப்பட்ட திருக்குறள் போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். உலக திருக்குறள் மையம் சார்பில் திருக்குறள் போட்டிகள் புதுவை வைஸ்மேன் மேல்நிலை பள்ளியில் 3 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதன் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. போட்டியை உலக திருக்குறள் மையத்தின் தலைவர் சரோஜா பாபு, துணைத் தலைவர் சந்திரமௌலி ஆகியோர் துவக்கி வைக்க 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு வருகிற 21ஆம் தேதி பரிசுகள் வழங்க உள்ளனர். புதுவையில் உடல் ஊனமுற்றோருக்கான சட்ட ரீதியான உரிமைகள், நலத்திட்டங்கள் மற்றும் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் தேமுதிகவினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநில தேமுதிக பொறுப்பாளர் ராமதாஸ் தலைமையில் வடக்கு, கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரை இன்று சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் உடல் ஊனமுற்றோருக்கான சட்ட ரீதியான உரிமைகள், நலத்திட்டங்கள் மற்றும் இடஒதுக்கீட்டினை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
இந்த மனுவினை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் அரசுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். AFT மைதானத்தில் தினமலர் எக்ஸ்போ கண்காட்சி. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள ஸ்டால்களை பார்வையிடுவதில் மக்கள் ஆர்வம். சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட இறுதி பட்டியலில் 1.59% புதிய முகங்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா தகவல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். உங்கள் குடும்ப கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ். பரிசு பரிசு வெள்ளி பரிசு. போன வருஷம் இதே நேரம் எனக்கு 50 கிராம் வெள்ளி கிடைச்சது. ஃப்ரீயா கிடைச்சது. நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணப்போ கிடைச்ச வெள்ளி காசு. இப்ப அதோட மதிப்பு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ராம் சில்க்ஸ்ல வெள்ளி பரிசு மழை. கூடவே பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ல பல பல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. ராம் சில்க்ஸ்னா குவாலிட்டி, ராம் சில்க்ஸ்னா கைராசி, ராம் சில்க்ஸ்னா பூரண திருப்தி. இப்போ ராம் சில்க்ஸ்னா வெள்ளி பரிசு மழை. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு மழை. ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுக்கு 1 கிராம் சுத்தமான வெள்ளி நாணயம் இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல? Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion.
Joya Lucas, world's favorite jeweler. தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. முதல் பரிசு டாடா நானோ கார் 20 நபர்களுக்கு. இரண்டாவது பரிசு 32 இன்ச்சஸ் LCD டிவி 100 நபர்களுக்கு. மூன்றாவது பரிசு 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் 200 நபர்களுக்கு. மேலும் 2000 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 2000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர், 2000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெர்மோ பிளாஸ்க், 20000 ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒருமுறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை. கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை புசி மற்றும் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். புசி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முல்லா வீதியைச் சேர்ந்த நூர்ஜஹானுக்கு இட்லி மாவு வியாபாரம் செய்ய வெட் கிரைண்டரும், புசி வீதியைச் சேர்ந்த எல்லை அம்மாளுக்கு சிறு தொழில் செய்ய உதவியாக 10,000, காந்தி வீதியைச் சேர்ந்த வில்லியம்ஸுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 5,500, லப்போர்த் வீதியைச் சேர்ந்த வள்ளியம்மைக்கு மருத்துவ நிதி உதவியாக ரூபாய் 3,000 ஆக மொத்தம் ரூபாய் 21,500 செலவிலான நலத்திட்ட உதவிகளை புசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவருமான புசி ஆனந்த் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் தொகுதி நிர்வாகிகள் ஜானிபாய், அல்லா பிச்சை, இஸ்மாயில், மன்சூர் உசேன், ஷெரீப் லூயிஸ், மரி ஜோசப், நாசர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா திருவிழாவில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் முருகன் திருமண நாட்டிய நாடகத்தை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை அரசு சுற்றுலாத்துறை சார்பில் அகில உலக யோகா திருவிழா கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக யோகாஞ்சலி நாட்டியாலயா சார்பில் முருகன் திருமண நாட்டிய நாடகம் நேற்று இரவு நடைபெற்றது. இதனை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இன்று நடைபெற்ற 21 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான போட்டியில் பிரேசில், கொரியா, ஹாங்காங், லண்டன், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 60 பேர் பங்கேற்றனர். இதேபோன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து யோகா கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2011 இன்று துவங்கியது. பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இந்த கண்காட்சி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. அசத்தலான ஷாப்பிங் அனுபவத்தை தருவதற்காக தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில்
தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2011 நுகர்வோர் கண்காட்சி புதுவையில் இரண்டாவது முறையாக இன்று துவங்கி 9ஆம் தேதி வரை AFT மைதானத்தில் நடக்கிறது. கண்காட்சியை முன்னிட்டு மைதானத்தில் அரங்கம் முழுவதும் குலுகுலு வசதி செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் தாய்லாந்து, பாகிஸ்தான் போன்ற வெளிநாட்டு ஸ்டால்களும், குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தமிழகம் போன்ற பிற மாநில ஸ்டால்களும் இடம்பெற்றுள்ளது. இவை தவிர மேஜிக் நிபுணர் தயாநிதியின் மேஜிக் ஷோ, கண்ணை கவரும் போன்சாய் மரங்கள், மிரள வைக்கும் பேய் வீடு, குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள், ஸ்பீட் பவுலிங், பெண்களை கவரும் ஆடையகங்கள், உருவத்தை பார்த்து வரையும் கேலி சித்திரங்கள், மங்கையரை மயக்கும் அழகு கலை, கருத்துக்கள் நிறைந்த மனச்சிற்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இக்கண்காட்சியில் உள்ளன. புதுவை காரைக்காலில் வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 1.59% பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். புதுவையில் கடந்த செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று தீவிர ஆய்விற்கு பின்னர் 28,488 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பெயர் நீக்கல் மற்றும் சேர்த்தலுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி புதுவை மற்றும் காரைக்காலில் இறுதி வாக்காளர் பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நேற்று வைக்கப்பட்டது. விடுமுறை நாட்களை தவிர்த்து ஒரு வாரத்திற்கு இந்த பட்டியல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என தேர்தல் துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா 8,05,124 வாக்காளர்களை கொண்ட புதிய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது என்றும், புதிய பட்டியலில் 1.59% புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய வாக்காளர்கள் தங்களின் புகைப்பட அடையாள அட்டையை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று ராகேஷ் சந்திரா தெரிவித்தார். புதுவை கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள குழந்தை இயேசு ஆலய கொடியேற்று விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கிருஷ்ணா நகர், சாதனா நகர் 11வது குறுக்கு தெருவில் உள்ள குழந்தை இயேசு ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கொடியேற்றத்துடன் பெருவிழா நடப்பது வழக்கம். இதனை முன்னிட்டு 2011ஆம் ஆண்டிற்கான 7ஆம் ஆண்டு பெருவிழா நேற்று துவங்கியது. மாலையில் கூட்டு திருப்பலி, சிறிய தேர்ப்பவனி நடைபெற்றது. புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை,
புதுச்சேரி. புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. 2010 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் பரிசுகள் வழங்கினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் 2011ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் பரிசு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நேற்று மாலை உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வரும் திமுக அமைப்பாளருமான ஜானகிராமன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜான்குமார் விருந்து வழங்கினார். முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் சதாசிவம், வேலவன், சேகர், செல்வம், திமுக இளைஞரணி நெல்லித்தோப்பு துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர் ஆகியோருக்கு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்தார். கதிர்காம தொகுதியில் தகுதியானவரை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்துவோம் என்று கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கதிர்காம வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க
முதல்வர் வைத்திலிங்கம், பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் தியாகராஜன், கதிர்காம தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவையில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும், தற்போது கதிர்காம தொகுதியில் பல்வேறு சேவைகளை செய்து வரும் ஆறுமுகத்தை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், எந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்தாலும் கதிர்காம தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை தான் நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், கதிர்காம தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனையை ஏற்று தகுதியான ஒருவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிப்போம் என்றும் தொண்டர்கள் சுயநலம் இல்லாமல் கட்சி பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 77 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 8 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 8 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 41 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முதியோர் பென்ஷன் தொகை 750 ரூபாயாக உயர்வு பிப்ரவரி மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அறிவிப்பு.
பாரதிய ஜனதா பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட 70 பேர் கைது. டாக்டர்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாக்க சட்டம். துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் இந்திய மருத்துவ கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். ஏஎஃப்டி மைதானத்தில் தினமலர் எக்ஸ்போ கண்காட்சி. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள ஸ்டால்களை பார்வையிடுவதில் மக்கள் ஆர்வம். சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட இறுதி பட்டியலில் 1.59% புதிய முகங்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.